வணக்கம் மகளே, வெல்கம் டு கிரிப்புல சேனல். கிஸ் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். அண்ட் படத்துக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பேக் போன் யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ஜென் மார்ட்டின். மியூசிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. சும்மா சின்ன படம் ஏனாதானா போடலாம் அப்படிங்கிறது இல்லாம பர்ஃபெக்டா எங்கெங்க என்ன மாதிரி மியூசிக் போட்டால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூட்டபுளாக வந்து போட்டுக்கிறாரு. ரொம்ப இறைச்சலா இல்லாமல் தேவையில்லாத பீஜம் போடாமல் நம்மளுக்கு வந்து இந்த ஹெட்டேஜ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஜென் மார்ட்டின் மியூசிக் பயங்கர ப்ளஸ் இந்த படத்துக்கு. சொல்லப்போனால் இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கட்டும், இன்னும் சில இடங்களாக இருக்கட்டும், அவர் போட்டிருக்க மியூசிக் வந்து குவாலிட்டியாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. 3D சாங்லாம் வந்து விஷுவலாகவும் சரி, அங்கே கேட்குறப்ப சரி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்தை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஜென் மார்ட்டினோட மியூசிக் தான் சொல்லணும். பிளட்டி பேக்கருக்கு அப்புறம் அகைன் வந்து கவினோட அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, ஹீரோக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும், அந்த படம் பயங்கரமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எஸ்கே அனிகாம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கவினுக்கும் ஜென் மார்ட்டினுக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி செட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அண்ட் ரெண்டாவது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு சொல்ல போனால் டேரக்டர் தான். கேப்டன் ஆஃப் த ஷிப் சதீஷ் கிருஷ்ணன். இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க மாநாட மயிலாட, அதுக்கப்புறம் வந்து ஜோடி நம்பர் 1 விஜய் டிவியில் வந்து ஜட்ஜாக இருந்தார். ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர். எப்போதுமே ஃபைட் கொரியோகிராஃபராக இருக்கட்டும், டான்ஸ் கொரியோகிராஃபராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு மூவியில் எப்படி டைரக்ஷன் பண்ணுறாங்க டேரக்டரோ அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பவர். அந்த ஒரு 5 to 10 minutes இருந்தாலுமே ஹோல் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுற அந்த ஐடியாலஜி வந்துடும். ஸோ அதனால தான் இப்போ இவர் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், சூழலும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் சொல்ல போனால் யாருக்கும் தெரில ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஹெட்ஜை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுவார், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சதீஷ் கிருஷ்ணன். ஸோ இப்போ இந்த படத்தை ரொம்பவே அழகாக வந்து டைரக்ட் பண்ணி கவினோட ஒரு காம்போ வந்து மிக்ஸ் பண்ணி அழகாக டெலிவரி பண்ணியிருக்கிறாரு. ரொம்பவே அழகாக இருக்குது படம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நம்ம சதீஷ் ப்ரோவா இது இந்த அளவுக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 லவ் ஃபிலிம் எடுத்த மாதிரி இது இருக்கு. அப்படி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கு. மேபி ஒரு நிறைய அந்த லவ் ரிலேட்டடான சாங்ஸ் கோரியோகிராஃப் பண்ணதுனால இது இன்னும் ஈஸியாக அவருக்கு வருதா என்னன்னு தெரில. அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். டயலாக்ஸ், ரைட்டிங் ப்ளஸ் ரைட்டிங் இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அது ரைட் பண்ணாதான் சில படங்கள் வந்து இது பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு லவ் ஃபிலிம் சும்மா ஆக்ஷன் கமர்ஷியல் ஒரு மசாலா ஃபிலிம் வந்து இல்லை, அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. பட் சொல்கிறேன், ஒரு டெபியூட் ஃபிலிம் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப, அதுவும் டெபியூட் ஃபிலிமே வந்து லவ் ஃபிலிம் அப்படிங்கும்போது அது ரொம்ப பார்த்து எடுக்கணும். அதை பர்ஃபெக்டாக அப்படி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்ததுன்னா கேஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லலாம், அதை அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது அங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்சு டேரக்டராக அவர் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஆல்ரெடி பீஸ்ட்ல விடிவியோட ஒரு காம்போ வந்து செட் ஆகிறதுனால இதில் வந்து விடிவியை கேஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த காஸ்டிங்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபன், காமெடி, எமோஷ்னல் ப்ளஸ் மியூசிக் ரொம்பவே அழகாக போகுது. ஒரு சின்ன ஒரு நியூ ட்ரெண்டு, அது சொல்ல போனால் ஒரு நியூ பிளாட்னு சொல்லலாம். ஒரு கிஸ்ஸை வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி நடக்கிற ஒரு ஃபேண்டசியான ஒரு ஸ்டோரியை வச்சு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் செம்ம சூப்பராக போகுது. ஒரு த்ரில்லிங்கான ஒரு இடத்துல போய் வந்து இன்டர்வல் வந்து வருது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சக்தியா ஆஜய் சக்தியா, ஓகே, சக்தி குக்குத் கோமாலில் பண்ணியிருப்பாரு. அவர் இந்த படத்தில் வந்து சின்ன ரோலாக இருந்தாலும் அதை அழகாகவே பண்ணியிருக்காரு. பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ளசன்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து அருள் டான்ஸர். ரொம்ப நாள் படங்களை நான் பார்த்துட்டே இருப்பேன், இந்த பையன் நல்லா டான்ஸ் பண்ணுறாப்லே அப்படிங்கும்போது அவரை கேஸ்ட் பண்ணி இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காரு. ஆனால் பிரிச்சுட்டாருங்க. அவருக்கு வந்து கிளாப்ஸ் நிறையா வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கூஸ்பம் சீன்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes சீனை வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. விசல்லாம் பறக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. நான் சும்மா சொல்லலை, நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு புரியும். எஸ்கே வச்சு ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஸ்பாய்லர் இல்லை. ஸோ அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் வந்து ஆர்ஜே விஜய் ஒரு நெய்பர்ஹுட், ஒரு பிரதர்ஹுட், எல்லா கேங்லையும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஃப்ரெண்டு தான் வந்து ஆர்ஜே விஜய். அவ்வளோ அழகாக இருக்கார் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ரொம்பவே அழகாக வந்து நடிச்சிருக்கிறாரு. நல்லா இருந்துச்சு அவர் பார்க்கும்போது. அந்த கவின் ப்ளஸ் ஆர்ஜே விஜய் அப்படிங்கிறது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. மேபி அடுத்தடுத்த படங்களையும் அவர் ஃப்ரெண்டாக வந்தால் கூட இன்னும் பெட்டராக நினைக்கிறேன். என்ன அவருக்கு இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி எடிட்டிங்கில் கட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. அண்ட் வந்து பிரீத்தி, அவங்க ரொம்பவே க்யூட்டாக சும்மா வந்து ஜெனிலியா மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் சூப்பர் தான் படத்தில். எல்லா படங்களையும் அந்த மாதிரி ஒரு லூசு பண்ண மாதிரி இருந்துக்கிட்டே ஓகேப்பா லவ் பண்ணாமா நம்ம போவோம் அப்படின்னு இல்லாமல் இந்த படத்துக்கு
கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. அவங்களால தான் படமே வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு ரோலை வந்து அழகாக கேரி பண்ணி சூப்பராகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிரீத்தி. சீரியல்லேருந்து ஒரு சினி ஆக்ட்ரஸாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த படம் பயங்கரமான ஒரு அடுத்தடுத்த வேஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ஃபன்னு சொல்லலாம். செம்ம ஃபன்னு வந்து யாரு கொடுக்குறா அப்படின்னா விடிவி கணேஷ். டேய் யாரா நீ அப்படிங்கிற மாதிரி, யாரு சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி அதை பயங்கரமா பண்ணிட்டாரு. விழுந்து விழுந்து சிக்கிற அளவுக்கான காமெடிஸ் வந்து விடிவி கணேஷ் வந்து இந்த படத்துல பண்ணியிருக்கிறாரு. சிறப்பான தரமான சம்பவம். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபன்னு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன எமோஷனல் லவ் அண்ட் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங். ஏன்னா இவ்வளோ நாள் வந்த படங்களில் நிறைய கிளைமேக்ஸ் வந்து சொதப்பியிருக்காங்க, செகண்ட் ஹாஃப் சொதப்பியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு செகண்ட் ஹாஃப் ப்ளஸ் வந்து கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைங்காக வெளில வந்த ஒரு படம். ஒன் ஆஃப் த ஃபிலிம் கிஸ்ன்னு சொல்லலாம். அது எல்லாத்துக்குமே கிரெடிட் வந்து சதீஷ் கிருஷ்ணன் தான். சரி, எல்லாரையும் பற்றி பேசிட்டோம். முக்கியமான ஆள் நம்ம தலைவன் கவினை பற்றி பேசாமல் எப்படி? கவின் அவர் ஒரு பர்ஃபார்மராக வந்து பிளடி பக்கல் காட்டினாரு. இதுல ஒரு சாமிங் ஆக்டரா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்காரு. எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மேல் ஆக்டர் கியூட்டா பண்ணது ரொம்ப ரேர். அது பண்ண அக்செப்ட் பண்ணணும். அது நல்லா இருக்கணும். ஸ்க்ரீன்ல விஷுவலா அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபி தான் அதுக்கு காரணம். சினிமாட்டோகிராஃபி வேற லெவல், தரமான டிஐ, கலர் ஒர்க்கிங்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ கவின் அங்கே எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. ஸோ ஆக்டிங்லாம் விட்டுருவோம். என்ன அப்படி ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சின்ன சின்ன ஆக்டருக்கு கொடுக்குற ஸ்கோப் இருக்குல்ல, அதை விட்டு கொடுக்குற மனப்பான்மை கவின்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் அவர் இன்னும் அடுத்த லெவலில் வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா புதுசாக வந்திருக்க ஒரு பையனாக இருக்கட்டும், இல்லை மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கான சீன்ஸ் நிறையவே இருக்குது. கம்பேர் பண்ணும்போது கவினுக்கு ஓவராலாக இந்த படத்தில் கம்மி சீன்ஸ் தான் நினைக்கிறேன். த்ரூ அவுட்டாக வர மாதிரி இருக்கும். பட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது, ஸ்க்ரீன் டைமுங்கிறது ரொம்பவே கம்மி தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வரும். அதை கவின் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்த படங்கள் மிகப்பெரிய ஹிட் ஆகும். இந்த மாதிரி பர்டிகுலர் விஷயத்துக்குன்னே சொல்லலாம். மாஸ்க் வந்து வி ஆர் வெயிட்டிங். அண்ட் கிஸ் படம் ஓவரால் ஒரு ஃபன், என்டர்டைன்மெண்ட், லவ், ஒரு மெல்டட் மூவின்னு சொல்லலாம். உங்களை எண்டில் வந்து லைட்டாக ஒரு இது லவ் ஃபீல் கொடுத்து உங்களை வெளில அனுப்பும். கிரிஞ்செல்லாம் பெருசாக கிடையாது, நல்லாவே இருக்குது. லேகே இல்லையா ப்ரோ, ரொம்ப கூவாத, நீ கவின் ஃபேன் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஓவரால் ஃபிலிமில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். சதீஷ் ப்ரோ அகெயின் நீங்கள் கவினோட காம்போ வந்து படம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போவே இல்லை, ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் ஆஃப்டர். ஓகேவா? ஸோ ஓவரால் கிஸ் உங்களை கண்டிப்பாக கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் தேட்டரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேட்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பார்க்க போகிறீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு மூவி ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய். இது 2வது டேக்கு முதல் டைம் வந்து மைக் ஒர்க் ஆகலை.